ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து மன் கே ஹாரே ஹார் ஹை மன் கே ஜீத்தே ஜீத்து. இப்போ வந்து மனசு வந்து சம்டைம்ஸ் வந்து மனசை வந்து ஜெயிக்க முடியும், சில சமயம் வந்து தோற்று போயிடும். வந்து எப்படி வந்து அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த அனுச்சேது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து மன் பகுத் பல்வான் ஹை, மனசு வந்து ரொம்ப பலமானது. வந்து शरीर की सब क्रियाएं मन पर ही निर्भर करती है. எப்பயுமே வந்து மனசு மூலியமாக தான் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து ஆதாரப்பட்டிருக்கு. வந்து यदि मन में शक्ति उत्साह और उमंग हो तो शरीर भी तेज़ी से कार्य करता है. நம்ம உடம்புல வந்து சக்தி, அதுக்கப்புறமா வந்து உற்சாகம், ரொம்ப எனர்ஜி வந்து இருந்துச்சுன்னா நம்ம எல்லா வேலைகளுமே வந்து உடம்பால் வந்து எல்லா வேலைகளுமே வந்து ஆக்டிவாக வந்து நம்ம வந்து செய்ய முடியும். வந்து अतः शक्ति ही हार जीत उनके मन की दुर्बलता सबलता पर निर्भर है. இப்போ ஆக்சுவலி வந்து நம்ம வந்து இது சாதிக்கணும், இதில் வந்து இது பண்ணணும் அப்படின்றது வந்து மனசுக்குள்ளே வந்து நம்ம வந்து நல்ல எண்ணங்களை வந்து விதைச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு வேலையை இது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து நினைக்கணும். வந்து ஸோ किसी भी कार्य में सफलता प्राप्त करने के लिए ஏதாவது ஒரு வேலையில் வந்து நம்ம வந்து அதில் வந்து பலன் வந்து சம்பாதிக்கணும், தட் மீன்ஸ் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா करने के लिए व्यक्ति का दृढ़ संकल्प होना जरूरी है. நம்ம மனசில் வந்து இது நினச்சிக்கணும், இது முடிக்கணும் அப்படின்றது வந்து மனசுக்குள்ளே दृढ़ संकल्पன்றது வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். வந்து वह कौन सा बलता எதை போல் பலம் அப்படின்னா வந்து जिसके आधार पर महात्मा गांधी विश्व विजयी अंग्रेजों को देश से बाहर कर सके. எப்படின்னா வந்து ஒரு திருட சங்கல்பம் எப்படின்னா வந்து மனசுக்குள்ளே வந்து ஆங்கிலேயர்களை வந்து எப்படியா இருந்தாலும் சரி வந்து தேசத்துலேருந்து நம்ம நாட்டிலேருந்து வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்றது வந்து திருட சங்கல்பம் வந்து மனசுக்குள்ளே விதைச்சார் வந்து காந்தி. அதே போல் வந்து நம்மளும் வந்து ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து திருட சங்கல்பத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வந்து நிரயம் ஹி यह थी मन की सबलता के लिए सत्य न्याय और कल्याण के भाव का होना जरूरी है. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா வந்து சரி நம்ம மனசில் நினச்சிட்டா மட்டும் போகாது. வந்து மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து உண்மையோடையும் நியாயத்தோடையும் வந்து ஒரு தர்மத்தோடையும் வந்து நம்ம வந்து போராடி அது வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிட்டு அதை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அனுசரிக்கணும். வந்து அனுசரிக்கும் போது மட்டும்தான் அதை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஜிஸ்கே மன் மே சத்திய கி சக்தி நஹி ஹை, மனசில் வந்து சத்திய கி சக்தி நஹி ஹை, மனசில் வந்து சத்தியத்தோடைய சக்தி இல்லைன்னா ஜோ நியாய்க்கு பக்ஷமே நஹி ஹை, ஒரு பக்கம் வந்து நியாய பட்சம் கூட இல்லை அப்படின்னா உஸ்கே மன் மே தேஜி நஹி ஆ பார்த்தா. இப்போ வந்து உடம்புல வந்து ஒரு உற்சாகம்ன்றது வந்து ஒரு வேகம்ன்றது வந்து வரவே வராது. வந்து மனசுக்குள்ளே வந்து நியாயம், தர்மம், அதுக்கப்புறமா வந்து சத்தியத்தை படி தான் நம்ம வந்து நடக்கணும். வந்து மன்கி ஸ்திரத்தா, மனசுடைய ஸ்திரத்தா, திருடத்தா, மனசுடைய ஸ்திரத்துவம் அப்படின்னா வந்து ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து அப்புறம் வந்து தைரியமாக தீரத்தா ஐசே குணஹை, இதெல்லாமே வந்து திருடத்தா. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து அப்படி இப்படியும் வந்து சாயக்கூடாது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு தைரியத்தோடு இருந்தோம்னா இதுதான் வந்து தைரியத்தோட குணம். தீரத்தா ஐசே குணஹை, இதுதான் அதனுடைய குணங்கள். வந்து जो व्यक्ति को विजयी की ओर अग्रसर करते हैं, அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். வந்து ஒரு வேகத்தோட நம்ம வந்து வேலைகளை முன்னாடி கொண்டு போக முடியும். வந்து संकटों की उताल तरंगों को सहर्ष झेलकर जो युवक कर्तव्य मार्ग पर चलते रहते हैं. இப்போ வந்து நம்ம கஷ்டங்கள் இருக்குது, நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து கடந்து போகிறது அப்படின்றத வந்து மனசுக்குள்ளே நினைக்காம அது எப்படி வந்து நம்ம வந்து சமாளிக்கணும், அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கடந்து வரணும் அப்படின்றது வந்து யோசனை பண்ணி அந்த நியாயம் தர்மத்தோடைய மார்க்கத்தை கடைப்பிடிச்சோம்னா அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்து வேஹி விஜயி होते हैं, அவர் தான் வந்து ஜெயிப்பாங்க. வந்து अतः यह बात पूरी तरह सच है कि இந்த விஷயம் வந்து பூரி தரக, தட் மீன்ஸ் வந்து உண்மையான ஒரு விஷயம். வந்து முழுமையான நியாயத்தைப்படியும் வந்து சத்தியத்தைப்படியும் வந்து जीत या हार मन की स्थिति पर निर्भर है. இது வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது வந்து மனசோடைய ஸ்திதி, மனசில் இருக்கிற திருட சங்கல்பத்தை
பொறுத்து தான் வந்து நம்ம ஜெயிக்கிறது இல்லை வந்து தோக்கிறதுன்றது வந்து ஆதாரப்பட்டு இருக்கிறது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச்.